பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காகவே ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வரோம். சாணக்கியா டிவி நடத்தின அந்த கருத்தரங்கம் மற்றும் தமிழ் ஜனம் நடத்தின அந்த கருத்தரங்கம் ரெண்டுத்துலையுமே நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொடுத்துருந்தோம். அது எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக, அது ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக, ப்ளஸ் அது டெக்னிக்கலாக இருக்கிறதுனால அதை நம்ம ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம். இதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் நம்மளோட டீம் தான் பண்ணி கொடுத்தாங்க. சுகன்யா அவர்கள், இதுக்கு இருக்கக்கூடிய வீடியோஸில் ரிஷி, ரவி போன்ற பல பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அவுட் ஆஃப் த வே அவங்க போய் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவில் நீங்கள் ஏன் முகத்தை பார்க்க போகிறது கிடையாது, இந்த ப்ரெசன்டேஷனை தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இதை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இதை லைக் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு மொத்தமாக நம்மளோட டீம் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோ, இதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ எல்லாருமே என்ன கேட்ட திரும்ப கேள்வி, எல்லா இடத்துலையும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, நம்ம சேனலில் ஏன் ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு அதற்கான காணொலி தான் இது. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் போன இன்னசென்ட் டூரிஸ்ட், அங்கே சுற்றுலா போன மக்கள் நெத்தி போட்டில் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்கள் தான். அதில் அவங்க நினச்சது நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை குலைக்கணும். ஃபஸ்ட்டு காஷ்மீரை மீண்டும் கற்காலத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், ரெண்டாவது அப்ஜெக்டிவ். மூணாவது, உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை இந்தியர்கள் மேலே, 140 கோடி இந்தியர்கள் மேலே ஏற்றணும். இது ஏன் அப்படின்னா, அந்த பெண்மணிக்கு முன்னாடி, ஒருவருடைய பெண்ணோட முன்னாடி அவங்களுடைய கணவர் நெத்தி போட்டில் சுட்டுக் கொல்லப்படுறாரு. அவங்க அதிர்ச்சியில் அந்த உரைய வைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வில் என்னையும் சுற்று அப்படின்னு சொல்லும்போது, உன்னை விட்டு வைக்கிறேன், ஏன் உன்னை விட்டு வைக்கிறேன்னா நீ போய் மோதிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மெசேஜ் அப்படின்றது, இந்த ட்ராமாட்டிக்ஸ் ஏன், இந்த மாதிரி திரைப்படம் மாதிரியான இந்த சைக்கோத்தனமான வேலையெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபியரை உண்டு பண்ணுறது, அந்த மக்களை கொதிப்படைய வைக்கிறது. ஸோ 22க்கு பிறகு எந்த கொதிநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ஒரு 5 பேர் சேர்ந்து 25 இந்தியர்கள் மற்றும் ஒரு நேபாள் நாட்டை சேர்ந்த மக்களை துடிக்க நெத்தி போட்டில் சுற்றி போட்ட அந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை தான் நம்ம பார்த்தோம். இந்த 4வது ஸ்லைடில் நமக்கு ஆஃப்டர் மேத் நம்ம பார்க்குறோம். பிரதமர் அவசரமாக சவுதியிலேருந்து திரும்ப வராரு. திரும்ப வந்த பிறகு அவருடைய கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, நம்ம நாட்டோட உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு, அவங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறாங்க. அதோடைய மெசேஜிங்க பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மதுபனியில் நடந்த ஒரு அரசு விழாவில் சொல்லியிருந்தார். ஒருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சு இந்த பயங்கரவாதிகளை கொல்லுவோம், பயங்கரவாதிகள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேக்கர்ஸ், அவங்க பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய எல்லாரையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்றது மோடி அவர்களுடைய ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சாக இருந்துச்சு. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மெசேஜிங். அதன் பிறகு முப்படைகளுக்கு ஃப்ரீ ஹேண்ட், நீங்கள் என்ன வேணால் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற அந்த முடிவை பிரதமர் வழங்குறாரு. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவு த வேர்ல்ட் ரெஸ்பாண்டட் டு பஹல்காம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ உலகம் என்ன, ஜென்ரலாக ஒரு பர்செப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாடுமே இதை கண்டிக்கல அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. 60க்கும் அதிகமான உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள், சீனா உட்பட, இதில் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதில் குறிப்பாக ஜெர்மனி, பனாமா, அல்ஜீரியா, ஐரோப்பிய யூனியன், தாய்வான், நம்மளுடைய உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய இஸ்ரேல், எல்லாருமே, அமெரிக்கா கூட இதற்கு தேவையான பதில் நடவடிக்கை, ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ், உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையை நீங்கள் என்ன வேணால் எடுக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்றத காமிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு மல்டி டொமைன். இதில் இராணுவம், விமானப்படை, நம்மளுடைய ISRO நிறுவனம், நம்மளுடைய துணை இராணுவத்தினர், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் விங்ஸ், RNAW, IB, நம்மளுடைய சைபர், மொத்தம் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகி ஒரு இது பண்ணோம். ஸோ ரொம்ப துல்லியமாக அளவு, ஒரு கண்ட்ரோல்டு அக்ரெஷன் நம்ம சொல்லுவோம். கோவப்பட்டால் கூட தேவையான அளவு கோவப்படுறதுன்றது தான். அதே மாதிரி ஒரு எஸ்கலேஷன் இல்லாமல், இது அடுத்த கட்டத்துக்கு ஒரு போராக போகாமல் துல்லியமாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்கி அளித்தோம். அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். சவாய் நாலா, சையத் நல் பிலால், மஷ்கரி அக்ஷா, செலபந்தி,
அப்துல்லா பின் மசூத், துலாய், கரி அப்துல்லா, பாலகோட், கடி போன்ற கோட்லி போன்ற பல முக்கியமான தீவிரவாத தளங்கள். இது ஏன் பயங்கரவாத தளங்கள்னு கேட்டிங்கன்னா இதற்கான துல்லியமான இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்மளுடைய உளவுத்துறை மூலமா நமக்கு கிடைச்சது. அதன் பிறகு இந்த அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை வேல்யூ டார்கெட்ஸ் HVTs நம்ம சொல்லுவோம். இதில் ரொம்ப முக்கியமாக முதசிர் காலிதான் காஸ் என்கிற அபு தலால், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹஃபீஸ் முகமது ஜமீல். அப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பயங்கரவாதியோடைய இறுதி ஊர்வலத்துக்கு அவங்களுடைய உயரதிகாரிகள், இராணுவ உயரதிகாரிகள், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, ஹைகோர்ட் ஜட்ஜு மற்றும் அவங்களுடைய காவல்துறையோட IG வந்து மௌனஞ்சலி செலுத்துறாங்க அப்படின்னா அவங்க அரசு, அவங்க மக்கள், இந்த பயங்கரவாதிகள், அவங்க இராணுவம், இவங்க எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்ததில் நம்ம ஒரு சீக்வன்ஸில் நம்ம பார்க்குறோம், மே 7ஆம் தேதி இந்த மிசைல் ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்ம பாகிஸ்தான் மேலே நடத்தணும். அந்த மிசைல் ஸ்ட்ரைக்கில் குறிப்பாக பாவல்பூர், அதில் இருக்கக்கூடிய மர்கஸ் சுபானல்லா மஸ்ஜித் காம்ப்ளெக்ஸ், முரித்கே, முசஃபராபாத், கோட்லி, இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த ஏரியா பாகிஸ்தானுடைய பஞ்சாபில் இருக்கக்கூடியது. ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர் இ தொய்பாவை துல்லியமாக தாக்குதல் வச்சு கணக்கு வச்சு நம்ம தாக்கணும் விடிய காலையில் 1:44. அதன் பிறகு மே 8ஆம் தேதி பாகிஸ்தான் பதிலடி கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு, மோட்டர் ஷெல்லிங் பண்ணுறாங்க. ஒரு கோழைத்தனமான ஒரு தாக்குதலை ரஜோரியில் இருக்கக்கூடிய ஒரு சீக்கிய குருத்வாரா மேலேயும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இம்மாக்குலேட் மேரி அப்படின்ற ஒரு சர்ச் கூட இருக்கக்கூடிய ஸ்கூல், அதில் ஒரு 16 பேருக்கும் மேலே கொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு முதல் முறையாக இந்தியா பாகிஸ்தான் மேலே ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணதை நம்ம பார்த்தோம். மே 7 உலக வரலாறுலேயே ஒரு இந்தியா இன்னொரு நாடு மேலே ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணது இந்த இடத்துல தான். பிறகு மே 8ஆம் தேதி மீண்டும் இரவு முழுக்க ட்ரோன் நம்மளுடைய எல்லை மாநிலங்களில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீர் இந்த இடங்கள்ல மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தினாங்க. அந்த எல்லா ட்ரோன்களையுமே இந்தியா சுட்டு வீழ்த்துச்சு. பதிலுக்கு இந்தியாவும் ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க. அதன் பிறகு மே 9ஆம் தேதி இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. பாகிஸ்தான் தங்களுடைய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம முழுவதும் வீழ்த்துறோம். அன்னைக்கு தான் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 120க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட செய்திகள் வந்து அவங்களுடைய ஓப்பன் சோர்ஸ்லேருந்தே உறுதி செய்யப்படுது. மே 10ஆம் தேதி இதுதான் டிசைடிங் டே. இன்னைக்கு பாகிஸ்தான் டெல்லியை நோக்கி ஒரு ஏவுகணையை செலுத்துறாங்க. அது ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிர்சா கிட்ட அது வீழ்த்தப்பட்டுச்சு. அந்த சிர்சா கிட்ட வீழ்த்தப்பட்ட பிறகு அது ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையாக இருக்குது. அதோடைய அடிப்படை காரணம் அப்படின்றது பேலஸ்டிக் ஏவுகணை எப்போ பயன்படுத்திங்கன்னா அணு ஆயுதத்தை. ஸோ அதற்கு பதிலடி கொடுக்க தான் இந்தியா பாகிஸ்தானுடைய 11 ஏர் பேசஸ் அவங்களுடைய விமானத்தளங்களை குறி வச்சுது. குறிப்பாக நூர்கான், சர்கோதார், ரஃபிகி, முரீத் மற்றும் அவங்களுடைய ஜக்கபாபாத் விமான நிலையம், இதுதான் அவங்களுடைய ஆர்சனல். இங்கிருந்து தான் அந்த ஏவுகணைகள் அவங்க ஏவினாங்க. இதில் குறிப்பாக நூர்கானில் இருக்கக்கூடிய விமானத்தளம் மற்றும் அந்த ரன்வே, அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், அவங்களுடைய சாப் எரிக் விமான நிலையம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹேங்கர் மற்றும் அது பக்கத்தில் இருந்த கிரானா ஹில்ஸ், அந்த கிரானா ஹில்ஸோடைய அணு ஆயுத கிடங்கு, அதோட என்ட்ரி மற்றும் எக்ஸிட், இதன் மேலே உலகமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தாக்குதலை இந்தியா நடத்தினாங்க. அதன் பிறகு தான் 12:30 மணிக்கு பாகிஸ்தான் தங்களுடைய DGM மூலிமா ஹாட்லைன் கம்யூனிகேஷன் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி 3:30 மணிக்கு நம்மளோட DGM அதை ஏற்று அவங்க கிட்ட பேசின பிறகு 5:30 மணிக்கு நம்ம போர் நிறுத்தத்தை கொண்டு வரும். அந்த போர் நிறுத்தம் அப்படின்றது ஒரு பாஸ், இது தற்காலிகமான நிறுத்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தடுத்த ஸ்லைடில் பாவல்பூரில் இருக்கக்கூடிய மர்கஸ் சுபானல்லா, அதோடைய தாக்குதல் எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 260 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானில் நீங்கள் போய் ஒரு பில்டிங்கை தாக்கல, அந்த பில்டிங்கை டோரை தட்டி ஒரு ஜன்னலில் தாக்கியிருக்கோன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பாவல்பூர் டெரர் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்குறோம். அடுத்தது போஸ்ட் ஸ்ட்ரைக்கு நம்ம பார்க்கலாம். 12 ஸ்ட்ரைக் நம்மளோட இந்திய விமானப்படையோடைய உறுதியாக இருக்கிறது. சேட்டலைட் இமேஜஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அடுத்தது இவங்களுடைய நியூக்ளியர் பிளஃப், நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசிலாம் தாண்டி இந்த கிரானா ஹில்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றது உடனடியாக அவங்கள மண்டியிட்டு போர் நிறுத்தத்துக்கான வெள்ளக்கோடியை காமிக்க வேண்டிய சூழ்நிலையை பாகிஸ்தான் தள்ளிச்சு. அடுத்தது ஒரு நாள் ஒரு மிஷன், நம்மளுடைய உறுதி 140 கோடி இந்தியர்களுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்கான நூற்றுக்கணக்கான ஃபேக் நியூஸை அவங்க கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. காஷ்மீருடைய மக்கள் சாலையில் தேசிய கொடிகளை ஏந்தி நடந்ததை நம்ம பார்த்தோம். இந்தியா முழுக்க மக்கள் இந்த இராணுவத்துக்கு ஆதரவாக, இந்த இராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவாக நின்றதை நம்ம பார்த்தோம். நம்மளுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், வீரர்கள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய சேனல், நம்மளுடைய
பல சேனல்ஸ் நம்ம இதில் நீங்கள் தமிழ் பொசிஷன் விக்கி எடுங்க, இந்த மாதிரி போன்ற எல்லாருமே இதை ஒரு மிஷனாக எடுத்து இந்த பொய் செய்தியை உடைக்கிறதுக்கான எல்லா கம்யூனிகேஷன்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பல யூடியூப் சேனல்கள், பல தொலைக்காட்சிகள் இதுக்கு முன்னின்று நடத்துனாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ இந்தியா எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்தியாஸ் காம்பேட் கியர். இந்தியா பயன்படுத்திய ஆயுதங்கள். இப்போ நம்ம மிசைல்னால் என்ன மிசைல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கோம். நம்மளுடைய பேலிஸ்டிக் ரக மிசைல்ஸ் பிருத்திவி 1, பிருத்திவி 2, பிருத்திவி 3, தனுஷ், அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5, அக்னி பிரைம் மற்றும் நம்மளுடைய சப்மரின்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய K-15, K-4, K-5, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷௌரியா ஹைப்பர்சானிக் மிசைல், அப்புறம் நம்மளுடைய பிரளை. இந்த மிசைல்ஸில் நம்ம பெருசாக எதுவுமே நம்ம பயன்படுத்தலை, சிறு ரக மிசைல்ஸ் தான் பயன்படுத்தணும். குறிப்பாக பிரம்மோஸ் குரூயிஸ் ரக மிசைல்ஸையும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நம்ம பயன்படுத்தணும். இப்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இந்திய வரைபடத்தை ஒரு 5 முறை கவர் பண்ணால் எப்படி இருக்கும், ஒன்று அடுத்தடுத்த தடுப்பில் பண்ணுறது தான் அந்த இது. அதில் S-400 மற்றும் பராக் இது ரெண்டுமே லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க. S-400 நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்கினது. இது 400 கிலோமீட்டர் அளவுக்கான ஏரியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இதை ஒரு முறை மட்டும்தான் இந்தியா பயன்படுத்துச்சு. அடுத்தது மீடியம் ரேஞ்சு, அதில் ஆகாஷ் மற்றும் MR-SAM வரும். MR-SAM இந்திய விமானப்படையோடது, ஆகாஷ் அப்படின்றது இந்திய தரைப்படை யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் சிஸ்டம், ஸ்பைடர் சர்ஃபேஸ் டு ஏர், வெரி ஷார்ட் ரேஞ்ச் SAM மிசைல்ஸ் நம்ம சொல்லுவோம். QRSM மற்றும் DRDOடைய அந்த லேசர் டிவைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் க்ளோசிங் சிஸ்டம்ஸ், கடைசி 3-4 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சிஸ்டம்ஸு. அதில் ஓசா AK, ZU-23 மற்றும் DRDOட ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய வான் பாதுகாப்பு தடுப்பு சிஸ்டம் அப்படின்றது. இதை இன்டெகிரேட் பண்ணக்கூடியது ஆகாஷ் தீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் மூலிமா நம்ம பண்ணோம். ஸோ இதில் நம்ம அதிகமாக பயன்படுத்தியது ஆகாஷ் மற்றும் பராக் இந்தியா இஸ்ரேலியோட கூட்டு தயாரிப்பு, ஆகாஷ் அப்படின்றது நம்மளுடைய சொந்த தயாரிப்பு. இந்த சில வெப்பன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். L-70 இதை தான் நான் நிறையா சொல்லியிருக்கேன். L-70ல ரிட்டையர் ஆகி மியூசியத்தில் வச்சுக்கிட்டு இருந்ததை நம்மளுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மீண்டும் அதை கையில் எடுத்து இதுக்கு ஒரு உயிர் கொடுத்து இன்னைக்கு நவீன யுகத்தில் என்ன தேவையோ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் சென்சிங் மற்றும் ரேடார் இதெல்லாம் பொருத்தி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த L-70ல இருக்கக்கூடிய ஒரு டப்பா போன்ற இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோடைய சென்சர் இந்த கண்ணை உருவாக்கி கொடுத்து இந்த சிஸ்டமை மீண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யுத்தகலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டோன்போ இமேஜிங் சொல்லக்கூடிய ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம். செகண்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது ZU-32 ரக கன்ஸ். அதன் பிறகு இப்போ அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம் பராக் 8 மிசைல்ஸ். இதுதான் நம்மளுடைய இந்தியா இஸ்ரோட கூட்டு தயாரிப்பு. 150 கிலோமீட்டர் வரைக்கும் ரேடார் ரேஞ்ச் உடையது, 4.5 மீட்டர் முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ருத்ரம். இந்த ருத்ரம் தான் சீனாவுடைய HQ-9 ரேடார்ஸை வீழ்த்தினது. ஸோ அவங்களுடைய அட்வான்ஸ்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் மற்றும் ரேடார் இதை வீழ்த்தினதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ருத்ரம் தான். இதை விமானத்துலேருந்தும் ஃபயர் பண்ணலாம். இது சுக்கோய் 30 மற்றும் மிராஜ் 2000 தேஜஸ் ரக விமானங்கள் வந்து இந்திய விமானப்படை வீசினாங்க. இதை பயன்படுத்தி தான் நம்ம அந்த சைனாவுடைய ரேடார்கள், பாகிஸ்தானுடைய கண்கள் அனைத்தும் பிடிங்கெறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிசைல் தான். இதை நம்ம ரேடார் கில்லர்னு சொல்லுவோம். பிரளய மிசைல் நீங்கள் அடுத்தது பார்க்குறீங்க. பினாக்கா நம்ம யூஸ் பண்ணோம். பிரளயெல்லாம் பயன்படுத்தி இருந்தோம்னா பாகிஸ்தான் கண்டிப்பாக தாங்கியிருக்காது. அது அடுத்த கட்டத்துக்கு இப்போ ஆகாஷ் தீர் சிஸ்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் இந்த ஆகாஷ் தீர் நமக்கு வேணும். இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது அடுத்த 30 வருடத்துக்கு முன்னாடி என்ன வரப்போகுதுன்னு தன்னோட நாட்டுக்காகன்னு யோசிச்ச நம்மள வாழும் தெய்வமாக இருக்கக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ப்ராஜெக்ட் தான் இந்த ஆகாஷ் தீர் அப்படின்றது. அதில் அந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்த ஒரு மிக முக்கியமான நபர் தான் டாக்டர் பிரகலாத் சுப்பாராவ் அவர்கள். அவர் கீழே சயின்டிஸ்டாக வேலை பார்த்தவர். தன்னுடைய 27 வருட உழைப்பை கொடுத்து தான் இன்றைக்கி ஆகாஷ் சிஸ்டத்தை இன்றைக்கி நம்ம செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். 101% அக்யூரேட்டாக ஒரு மிசைல் சிஸ்டம் இன்றைக்கி உலகத்தில் யுத்த காலத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய ஆகாஷ் சிஸ்டமாக தான் இருக்க முடியும். பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதுவும் நம்ம சொந்த நாட்டோடது. பிரம்மாஸ் இதுக்கான அறிமுகம் நமக்கு தேவையே கிடையாது. T-72 ரக டேங்குகள் இதை பேஸ் பேச்சு தான் நம்ம சில முக்கியமான பாகிஸ்தானுடைய LOCயில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மிலிட்ரி பேசஸ், அவங்களுடைய ட்ரோன் பிரிகேட் எங்கேருந்து அவங்க ட்ரோன்ஸை உள்ளே லான்ச் பண்ணாங்களோ
இது நம்மளுடைய மெயின் பேட்டன் தாக்கல்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம பயன்படுத்தி தாக்கி அளித்தோம். S-400 இதுக்கும் பெரிய அறிமுகம் தேவையில்லை. நம்ம பயன்படுத்தப்பட்ட ஃப்ரண்ட் லைன் விமானங்கள் ரஃபேல், சுகோய் 30 MKI. இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விமான தளத்தில் இருந்து தான் ஒரு சுகோய் டேக் ஆஃப் பண்ணி வேற ஒரு முக்கியமான ஒரு மிலிட்ரி ராணுவ மெனுவர்ஸை பண்ணி அதன் பிறகு ஒரு பிரம்மோஸா அங்கே ஏவினது. ஸோ INS விக்ராந்த், இதை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். INS விக்ராந்த் அப்படின்றது யுத்த களத்துக்குள்ளே போகாது. INS விக்ராந்தே ஒரு யுத்த களம் தான் சொல்லிட்டு நேற்று கமாண்டர் ராகுல் சீதாராமன் அவர்கள் தெளிவாக அதை பற்றி சொல்லியிருந்தார். 36 கடற்படை நம்மளுடைய கடற்படையை சேர்ந்த கப்பல்கள். இது கராச்சிக்கு ரொம்ப நெருக்கத்தில் போய் நின்று கராச்சி மற்றும் அவருடைய காசிம் துறைமுகம், கவடார், இந்த 3 துறைமுகங்கள் தான் நம்மளுடைய நேவி இருக்கிறது, கபாகேசனுடைய நேவி. அதை கம்ப்ளீட்டாக அவங்களுடைய கப்பல்கள் சுவிட்ச் ஆன் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட்டை பண்ணி நெருக்கி கிட்டத்தட்ட அவங்கள செயலிழக்க செய்ய வச்சது இந்தியாவுடைய கடற்படை. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு கப்பல் என்றைக்குமே தனியாக போகாது. இதற்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பபுள் கிரியேட் பண்ணி அதுக்கு உள்ளே எந்த ஒரு ஏவுகணையும் உள்ளே வர முடியாத அளவுக்கு கொண்டு வந்த பிறகு தான் சில முக்கியமான பிரம்மோஸ் நம்ம அங்கேருந்து ஃபயர் பண்ணி காமிச்சோம். அது பாகிஸ்தானுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் சீனாவுடைய ஒரு உளவு பார்க்கக்கூடிய அவங்களுடைய ஒரு கப்பல் இருந்துமே நம்ம வேணும்னே பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, இந்திய கடற்படை அடுத்தது உள்ளே இறங்கினாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத பாகிஸ்தானுக்கு காமிக்கிறது தான். இதுதான் இந்திய கடற்படையோட வலிமை, பவர் ப்ரொஜெக்ஷன். எந்த அளவுக்கு நம்ம வலிமையாக இருக்கிறோம் அப்படின்றத நினச்சி பார்த்தாலே எதிரி நடுங்கணும். அதற்கான வேலையை தான் இந்திய கடற்படை முக்கியமாக அதில் பண்ணாங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அதோட அடுத்த கட்டம் நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு பொருளுமே யுத்த காலத்தில் அது அந்த போர் வீரனாக இருந்தாலும் சரி, நம்மளோட இராணுவ வீரனாக இருந்தாலும் சரி, இராணுவ தலைமையாக இருந்தாலும் சரி, நாட்டோடைய பிரதமராக இருந்தாலும் சரி, நாட்டோடைய அனைத்து இராணுவ தளவாடங்களும் யுத்த காலத்தில் தான் எப்படி இது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அந்த எஃபெக்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்மளோட D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை துருக்கி ட்ரோன்ஸை வீழ்த்தினதாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சைனாவுடைய ட்ரோன்களை வீழ்த்தினதாக இருக்கட்டும், இந்த இடத்துல 15 நாடுகள் இதை கேட்டுட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக சைனாவுடைய நம்பர் 1 எதிரியாக இருக்கக்கூடிய தாய்வான் நாடு எந்த விலை கொடுத்தாலும் இதை நாங்கள் வாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 நாடுகள் இதை கேட்டுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் பயன்படுத்தியது அவங்களுடைய இரும்பு கவசம்னு சொல்லக்கூடிய HQ-9. இது எந்த நிலைமை ஆச்சு அப்படின்னு சொல்லி சைனாவே ஒப்புதல் வாக்குமூலம் இப்போ கொடுத்துருக்காங்க. இது பிரம்மோஸ்திர ரக ஏவுகணையை தடுக்கிறதுக்கு நாங்கள் தயாரித்தது கிடையாது, அதுக்காக டிசைன் செய்யப்பட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு. லைன் 90 இதுவும் ஒரு சீன தயாரிப்பு. அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடிய CH-9 ட்ரோன், இது அமெரிக்காவுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனுக்கு ஈக்குவலாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத அந்த CH-9 இவங்க வேணும்னே வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11,500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லாத ஆயுதம் ஏந்திய ட்ரோன் இது. இதுவும் நம்ம இந்தியா சர்வசாதாரணமாக சுட்டு வீழ்த்தணும். அவங்களோட J-10 விமானம், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 4.5 F-16 தாண்டி ஒரு விமானம் சொன்னாங்க. இதுவும் இந்தியாவில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்க்ரீனில் TB2 பைராக்டர் மற்றும் அகின்சி. இது TB2 பைராக்டர் கண்டிப்பாக துருக்கியோடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரோனும் சுட்டு வீழ்த்தப்பட்டதை நம்ம பார்க்குறோம். F-16 இதுவும் ஒரு விமானம் தரையில் இருந்தது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்றிருக்கு. பட் அவசரமாக அவங்க F-16s எல்லாத்தையுமே அவங்க இருக்கக்கூடிய 76 F-16 அவங்க கொண்டு போய் குவைட்டால் இருக்கக்கூடிய நம்ம மிசைல் ரேஞ்சுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் சேவ் பண்ணதை நம்ம பார்த்தோம். அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்பொழுது J-35A 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் விமானம் இது அவங்க கிட்ட கிடச்சதுன்னா இந்தியாவுக்கு என்ன ஆகும் அப்படின்ற பல கேள்விகள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறோம். ஸோ அதுக்கான பதிலடி தான் நம்மளுடைய VHFன்னு சொல்லக்கூடிய வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடார். இது DRDOவில் தயாரிக்கப்பட்டு 26க்கு உள்ள கமிஷனாக இருக்கணும். இப்போ 27க்கு வந்திருக்கணும். 26ஆம் வருடமே, அதாவது இன்னும் ஒரு வருட காலத்துக்குள்ளே இதை நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். இது முழுவதும் சொந்த தயாரிப்பு. 400 கிலோமீட்டர் வரைக்கும் எதுவும் உள்ளே வந்தாலும் பார்க்கக்கூடியது. ஒரே நேரத்தில் 100 டார்கெட்டை மெஷர் பண்ணக்கூடியது. இதில் ஸ்டெல்த் விமானங்களும் தப்ப முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறத திரும்பவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முறை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரை மீண்டும் துவக்கி அந்த இடத்துல சைனாவுடைய அந்த சோகால்டு J-35A உள்ளே வந்ததுன்னா இந்த ரேடாரோடைய தரம் என்ன, இந்த ரேடாரோடைய தாக்கம் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அதற்கான அட்வான்ஸ் நோட்டிஃபிகேஷன் தான் இது. M1 மிசைல் இது நம்மளுடைய சொந்த தயாரிப்பு. 250 கிலோமீட்டர்லேருந்து 400 கிலோமீட்டர் வரைக்குமான ரேஞ்ச் நம்மளுடைய ஓன் S-400 நம்ம சொல்லலாம். ப்ராஜெக்ட் குஷா இதுவும் அதிவேகத்தில் இப்போ நம்ம மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூயிஸ் மிசைல், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் இது. அமெரிக்காவுடைய ஆம்ராம் மற்றும் சைனாவுடைய PL-15 இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு
டிஆர்டிஓடைய லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல் இது. இதில் அணு ஆயுதத்தையும் நம்மளால் ஏவ முடியும், கன்வென்ஷனல் பேலோடையும் நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்தது ஆன்டி ஸ்டெல்த் ரேடார். இது நம்ம ரேடார் ஆன் பண்ணோம்னா அதோட கதிரியக்கம் இருக்கும், அந்த ரேடார் எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதை தடுக்கிறதுக்கான இந்தியாவுடைய முன்னெடுப்பு தான் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியை நம்ம என்றைக்குமே கொண்டாடணும். இந்தியா ஒரு மிகப்பெரிய சரித்திர வரலாறை படைச்சிருக்காங்க. 384 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஹை டொமைன், அதாவது ஒரு மல்டி டொமைன், ஒரு ஹை இன்டென்சிட்டி வார். இது ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக கரெக்டாக போய் பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிச்சுட்டு எதிரியை வீழ்த்திட்டு எதிரி இனிமேல் திரும்ப வரத்துக்கு ஒரு 10 முறை யோசிக்கக்கூடிய அளவுக்கான மெசேஜை இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே கொடுத்துட்டு அதன் பிறகு நம்ம வெற்றி பெற்றும் மீண்டும் வந்திருக்கோம். ஸோ அதோடைய வெற்றி கொண்டாட்டங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்மளுடைய ஜனாதிபதி, நம்மளுடைய பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நம்மளுடைய முப்படை தளபதி, இராணுவ தளபதிகள் எல்லாருமே ஃப்ரண்ட் லைனில் போய் சண்டை போட்டு அந்த யுத்த வீரர்கள், நம்மளுடைய அக்னி வீரர்கள், நம்மளுடைய அதிகாரிகள், பெண் அதிகாரிகள், இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே இது பண்ணோம். அந்த இடத்துல தான் இந்த வெற்றியை ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது. இந்த நேரத்தில் நம்ம மறக்க முடியாதது, இதில் நம்ம இழந்த மலர்கள், நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய சகோதரர்கள், ஜவான் முரளி நாயக் ஒரு அக்னி வீரர், பிஎஸ்எஃப் உடைய ஒரு எஸ்ஐ முகமது இம்தியாஸ், ஆர்ட்லரியை சேர்ந்த தினேஷ் சர்மா, சச்சின் யாதவ் ஒரு சிறு குழந்தை, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏர்மேன் கமல் கம்போஜ், சிப்பாய் அமித் சௌத்ரி, ஐஏஎஃபோட சார்ஜன் சுரேந்திர மோக்ரா, சிப்பாய் சூரஜ் யாதவ், இன்னும் இதில் உயிரிழந்த பொதுமக்கள், நம்மளுடைய காயமுற்ற வீரர்கள், இவங்க எல்லாரையுமே நம்ம நினச்சி பார்க்கணும். வீரனையும் விவசாயியும் மறந்த நாடு சரித்திரம் படைத்ததாக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த இறந்த நம்மளுடைய வீரர்கள் என்றும் இறப்பதில்லை, அவங்க ஒரு மலர்கள், அந்த மலர் உதிர செய்யும். இந்த உதிர்ந்த இந்த மலர்களுக்காக நான் உங்களுடைய மனப்பூர்வமான அஞ்சலியை நீங்கள் செலுத்தணும். ஸோ இதுதான் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருடைய ப்ரெசன்டேஷன். இதற்கப்புறம் நீங்கள் சில முக்கியமான வீடியோஸ் பார்ப்பீங்க, நம்மளுடைய ஸ்ட்ரைக் பண்ணது எந்த அளவுக்கு தாக்கமாக இருந்திருக்கு அப்படின்றது. ஸோ அதோடு இந்த காணொலியை நம்ம நிறைவு பெறுவோம். இன்னும் ஒரு முறை நம்மக்கிட்ட பாகிஸ்தானோ இல்லை பாகிஸ்தானோடைய எஜமான இருக்கக்கூடிய சீனாவோ வாலாட்ட நினச்சா என்ன ஆகும் அப்படின்றதுக்கான இன்னொரு சரித்திரத்தை மீண்டும் நம்ம பண்ணுவோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.